என் தங்கப்பிள்ளையே, இன்று ஒருவருக்கு பிறந்த நாள். அதிலும் அவர் உனக்கு நெருக்கமானவர். இந்த நேரம் வரை அவருக்கு நீ பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல மறந்திருப்பாயானால் இப்பொழுது உன் தாயானவள் என்னுடைய வார்த்தையை கேட்டாவது அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிடு. நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடைவார்கள். யாரென்று யோசிக்கிறாயா அல்லது தெரியும் என்று சொல்கிறாயா? எதுவாக இருந்தாலும் வராகி உன் வாழ்க்கையில் வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லிவிட்டுத்தான் செல்வேன். நீயே மறுத்தாலும் சரி, வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, நான் சொல்ல நினைப்பதை ஒருபோதும் சொல்லாமல் விட்டு விடுவது கிடையாது. உனக்கான நேரம் நான் எப்பொழுதும் உன்னோடு உன்னை தொடரும். இந்த காலம் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்காமல் செல்வது கிடையாது. எதை உன்னிடத்திலிருந்து மறைத்தாலும், யார் உன்னிடத்திலிருந்து எதை பறித்தாலும் உன் தாயானவள் நான் ஒருபொழுதும் உன்னை விட்டு விலகி விடுவது கிடையாது. உன்னை தேடி வரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் காலம் இது அல்லவா? இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு ஆச்சரியத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் காலங்கள். இனி எல்லாவற்றையும் நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உன் அம்மாவினுடைய அன்பிற்கு இன்று உனக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இதுதான். நீ மறந்து போன ஒருவரை நான் உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். இவரினுடைய பிறந்த நாளுக்கு நீ வாழ்த்து சொன்னால் நிச்சயமாக இவரிடத்திலிருந்து உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்த பிறகுதான் அம்மா உனக்கு அதனை சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, மார்கழி மாதம் மூல நட்சத்திரமும் அமாவாசையும் இணையும் நாளில் அஞ்சனை மைந்தனாக அனுமன் அவதரித்தார். என் குழந்தையே, அம்மா சொல்வது இப்பொழுது சட்டென்று உன் மனதிற்குள் வந்து விட்டதா? ஆஞ்சநேயரை பற்றி அம்மா சொல்ல வந்திருக்கிறாள் என்று நிச்சயமாக இன்று இந்த நாளில் ஆஞ்சநேயர் அவதரித்த நாள். என் குழந்தையே, இது உனக்கு தெரிந்திருக்கிறதோ இல்லையோ, நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டு நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? ஆஞ்சநேயரினுடைய வாளில் நவகிரகங்கள் ஐக்கியமாகி இருப்பதாக ஐதீகம். ராமநாமம் ஒலிக்கும் இடமெல்லாம் அனுமன் நிச்சயமாக இருப்பார் என்பது ஐதீகம். ராமாயணத்தில் ராமருக்கு அடுத்தபடியாக பக்தர்களால் கொண்டாடப்படும் கடவுள் அனுமன். இவர் அஞ்சனை மைந்தன், வாயு புத்திரன், ராம பக்தன், ராமதூதன், சிரஞ்சீவி, மாருதி, ஆஞ்சநேயர் என பல பெயர்களில் அழைக்கப்படுபவர். சிவபெருமானினுடைய ருத்ர அம்சமாக கருதப்படுகிறார். ராமநாமத்தை சொல்பவர்களுக்கு உடனடியாக வந்து அருள் புரியும் அனுமனை வழிபட்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் புண்ணியமும் வந்து சேரும். மார்கழி மாதம் அமாவாசையோடு வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் அனுமன் அவதரித்தார். அதன்படி இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தியானது இந்த நாளில் வந்திருக்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை நாளில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகின்றது. இன்றைய தினம் பக்தர்கள் பலரும் விரதமிருந்து ஆஞ்சநேயரை வழிபடுகிறார்கள். ராமாயணத்தில் ராவணனை அழிப்பதற்காக மகாவிஷ்ணு ராமதாக அவதரித்தார். அவருக்கு உதவுவதற்காக தேவர்கள் பலரும் பல சக்திகளை கொடுத்து உதவினர். அதே நேரம் கிஷ்கிந்தை வனப்பகுதியில் கேசரி என்ற வானர அரசனும் அவரது மனைவியான அஞ்சனை தேவியும் வாழ்ந்து வந்தனர். இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததால் குழந்தை வரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தனர். அந்த வேளையில் ராமருக்கு உதவுவதற்காக சிவபெருமான் தன்னுடைய சக்தியை வாயு பகவானிடம் கொடுத்து ஒரு பெண்ணிடம் சேர்க்கும்படி கூறினார். வாயு பகவான் ஈசனின் சக்தியை அஞ்சனை தேவியிடம் சேர்த்தார். இதன் மூலம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரமும் அமாவாசையும் இணையும் நாளில் அஞ்சனை மைந்தனாக அனுமன் அவதரித்தார். அனுமன் ஜெயந்தி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அனுமன் படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்ட வேண்டும். ஆஞ்சநேயருக்கு விருப்பமான உணவுகளை படைத்து நெய் விளக்கேற்றி வழிபட்டால் நிச்சயமாக அவரினுடைய
அருள் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அனுமனுக்குரிய பாடல்கள் இராமாயணத்தில் சுந்தரகாண்டம் போன்றவற்றை படித்து நிச்சயமாக அவரை வழிபடலாம். அதோடு வாழைப்பழம், வெற்றிலை, வெண்ணெய், செந்தூரம் முதலியவற்றையும் அவருக்கு படைக்கலாம். வனவாசம் சென்ற ராமனின் மனைவியை ராவணன் கவர்ந்து சென்றான். இதையடைத்து சீதையை மீட்கும் முயற்சியில் இருந்த ராமனுக்கு சிறந்த சேவகனாக இருந்தவர் அனுமன் அல்லவா? ராமனுக்காக சீதையிடம் தூது சென்று அவர் கொடுத்த கணையாளியை கொடுத்து சீதையின் மரணத்தை தடுத்தவர் அல்லவா அனுமர்? மேலும் சீதாதேவி கொடுத்து அனுப்பிய சூடாமணியை ராமரிடம் கொடுத்து இருவரும் சேர்வதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் அனுமன். இதனால் அனுமனை வழிபட்டால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர், கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் என்பதையெல்லாம் உண்மை அல்லவா? ஆனந்த வாழ்வு அமையும். இது மிகப்பெரிய நம்பிக்கை. ஆஞ்சநேயரினுடைய வாளில் நவகிரகங்களும் ஐக்கியமாகி இருக்கிறது என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, அவரது வாளில் பொட்டு வைத்து வழிபடலாம். இவ்வாறு வழிபடுபவர்களுக்கு நவகிரகங்களினுடைய தோஷம் விலகும் என்பதுதான் நம்பிக்கை. சிவபெருமான் ராமருக்கு உதவி செய்வதற்காக ஆஞ்சநேயராக அவதரித்தார். இதனால் ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவபெருமானையும் பெருமாளையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்று ஆஞ்சநேயரை மனதார வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும். குடும்பத்தில் துன்பங்கள் விலகும், சகல மங்களங்களும் வந்து சேரும் என்பதனை மறக்கக்கூடாது. இன்றோடு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக நல்லது நடப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ராமா என சொல்கின்ற இடத்தில் எல்லாம் அனுமன் இருப்பது நிச்சயம். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இந்த நாளில் அன்னதானம் செய்யலாம். அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படும் இந்த நாளில் நிச்சயமாக ஆஞ்சநேயரை மனதார நினைத்தால் உனக்கு நல்லது நடக்கும். ராமா என்று நீ சொன்னால் அங்கே அனுமன் நிற்பார் என்பது நீ அறிந்த உண்மைதானே? அனுமன் இருக்கும் இடத்தில் வெற்றியை தவிர வேறொன்றும் இல்லை என்பதுதான் உண்மை. அனுமன் ஜெயந்தியான இன்று நிச்சயமாக ராமர் அல்லது அனுமன் கோவிலுக்கு சென்று அனுமனுக்கு துளசி மாலை, வெற்றிலை மாலை சாத்தி நிச்சயமாக வழிபடலாம். கோவிலுக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுத்தோமானால் நிச்சயமாக நல்லது நடக்கும். இன்று அனுமனை வழிபடும் பொழுது அவருக்கு பிடித்த நெய்வேத்திய பொருட்களை கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். துளசி மாலையை கொடுத்தால் ராமபிரானினுடைய கடாட்சம் பெற்று நல்ல கல்வி செல்வம் கிடைக்கும். வெற்றிலை படைத்தால் விருப்பங்கள் எல்லாமும் நிறைவேறும். மல்லிகையை கொடுத்தால் கெட்ட சக்திகள் எல்லாம் விலகும். வடைமாலை சாற்றினால் துன்பங்கள் நீங்கும். சந்தனத்தை வாங்கி கொடுத்தால் மங்களகரமான வாழ்க்கை அமையும். செந்தூரம் கொடுத்தால் அறிவும் ஆற்றலும் பெருகும். வீட்டில் அனுமன் படம் வைத்து அஷ்டதோத்திரங்கள் சொல்லி பூஜை செய்து வெண்ணெய், உளுந்து வடை, பொரி, பழம், அவல், கடலை, சர்க்கரை, தேன், பானகம், இளநீர் போன்றவைகளை நைவேத்தியம் செய்யலாம். ஸ்ரீராம ஜெயம் என எழுதுவதும் நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த நாளில் விரதம் இருந்தால் சகல மங்களங்களும் உண்டாகும். நினைத்த காரியம் கைகூடும். வாழ்க்கையில் நல்ல பலம் நிச்சயமாக அதிகரிக்கும். நலம் பெருகும். இதனை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இதையெல்லாம் கொண்டு இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கும் என்பதனை மறக்காது. ராமரின் தீவிர பக்தனான அனுமன் துணிச்சல், வலிமை, அறிவு, ஆரோக்கியம், புகழ், வீரம் ஆகிய அனைத்தையும் ஒன்றாக அமைய பெற்றவர். மகாவிஷ்ணு ராமராக அவதாரம் எடுத்தபோது மகாலட்சுமி சீதாதேவியாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் அவதரித்தனர். அதுபோல ராமருக்கு உதவி செய்வதற்காக சிவபெருமான் அனுமனாக அவதரித்தார். எனவே அனுமனை வழிபடுவதன் மூலம் உனக்கு நிச்சயமாக சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல என் பிள்ளை நீயும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். திருமாலின் வாகனமாக கருதப்படும் கருட பகவான் பெரிய திருவடி என்று அழைக்கப்படுகிறார். அதுபோல ஆஞ்சநேயர் சிறிய திருவடி என போற்றப்படுகிறார். ஆஞ்சநேயரை எல்லா நாட்களிலும் வழிபடலாம். இருப்பினும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பு. ஆஞ்சநேயரை வழிபட்டால் குழந்தை பேறு, புகழ், கல்வி, செல்வம், வீரம்,
இவை எல்லாமும் நிச்சயமாக நடக்கும். ஆஞ்சநேயரை மனதில் நினைப்பவர்கள் இந்த பிறவியில் சர்வகாரிய சித்தி பெற்று ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. மறுபிறவியில் ராமனினுடைய அருளால் முக்தியும் அடைவார்கள் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, ஆஞ்சநேயரினுடைய வாளுக்கு 48 நாட்கள் சந்தனம் குங்குமம் வைத்து வழிபட்டு வந்தால் தோஷம், அதாவது நவகிரகங்கள் தோஷங்கள் நீங்கி உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதனை மறக்காதே. அம்மா சொன்ன விஷயம் உனக்கு புரிந்ததா? இன்று யாருடைய பிறந்த நாள் என்று தெரிந்ததா? யாருக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பதும் உனக்கு தெரிந்திருக்கும் அல்லவா? இதனை நீ புரிந்து கொண்டு இன்று நீ சரியாக செய்யும் பட்சத்தில் ராமபிரானினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் நேரம் கைகூடி வரும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். ஒவ்வொரு பொழுதிலும் இந்த வராகி உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டு நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும். தெய்வம் நமக்காக என்ன செய்ய எண்ணுகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த தெய்வம் உனக்கு நடத்தும் எல்லா விஷயங்களையும் நீ விரும்பியது போல உன்னால் நடத்த முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு சொல்லிய எல்லாமும் இனியும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலத்தில் உனக்கு வெற்றி என்பது என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ இருக்கும் இந்த நேரம் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களும் மிகப்பெரிய அதிசயங்களும் நடந்தே தீரும் என்பதுதானே உண்மை. வராகி சொல்லும் பொழுது அதனை புரிந்து கொள்ள நீ துணிந்து விட வேண்டும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கவனமாக என்னவென்று கவனிக்க வேண்டும். இந்த தாயினுடைய அன்பு உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற எல்லாமும் மேலும் பல நல்ல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் பல ஆச்சரியங்களும் வெற்றிகளும் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா சொல்லிவிட்ட பிறகு மறு பேச்சு இருக்கிறதா என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நீ ஆஞ்சநேயரை வழிபட வேண்டிய நேரம் என்று உன் அம்மா சொல்கின்றேன். அவரினுடைய அன்பும் அருளும் ஒருவருக்கு கிடைக்க பெறுகின்ற பொழுது நிச்சயமாக இதுவெல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக காத்தெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடக்கும் நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் தெய்வத்தின் சக்தியை என்னவென்று உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள். இன்று நான் சொன்னது போல அனுமனுக்கு வாழ்த்துச் சொல். நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் வாழ்த்துச் சொல்லும் பல நல்ல விஷயங்கள், மங்களகரமான பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எதை பற்றிய கலக்கமும் வேண்டாம். நான் வருகின்ற பொழுது என் பிள்ளை நீ எதை நினைத்தும் இனிமேல் வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம். வராகி என்பவள் உன் வாழ்க்கையானவள். அவள் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கஷ்டங்களும் இனி தொடர்கதை அல்ல என்பதனை புரிந்து கொள். நேரம் சரியாக இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். நடக்கும் விஷயங்களை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டாயானால் அது போதும். உனக்காக நான் இருந்து நடத்துவதை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி எந்த நாளும் இந்த வராகி உன்னை தொடரும் இந்த நேரம் உன் வெற்றி எப்பொழுதுமே உனக்கு சொந்தமானதாக மாறும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய தயக்கமும் வேண்டாம். இந்த வராகி உன்னை முன்னின்று வழிநடத்தும் இந்த காலம் இனி உனக்கு எப்பொழுதும் அதிசயத்தை கொடுத்து விட்டால் போதும் என்பதனை நீ உணர்ந்தால் அதுவே போதும். என்னாலும் அம்மாவின் அன்பு உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? இனி நடக்கும் விஷயங்கள் உனக்கு மேன்மைப்படுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்கிவிட்டால் அது போதும். என்றும் என்றென்றும் நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் உன்னை அமைதிப்படுத்தி சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அதுவே உனக்கு போதும். தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து இனிமேலும் கலங்காதே. உனக்கு எல்லாவற்றையும் நான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
எதிர்பாராதது எல்லாமும் உனக்கு இனிமேல் சரியாகவே நடக்கும் நேரம். நீ தெய்வத்தின் மீது கொண்ட அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் நேரம். உனக்கு எல்லாமும் சரியாக இருப்பதனால்தான் இந்த தெய்வத்தினுடைய அருளை உன்னிடத்தில் கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அன்பை எப்பொழுதும் உன் வசமாக்கி நான் தருகிறேன் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னாலும் சந்தோஷத்தை சொல்லி கொடுத்ததை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? தேவையில்லாததை எல்லாம் நினைத்து இனிமேலும் கலங்காதே. உனக்கு தேவையான விஷயங்கள் பல சரியாக நடக்கும் என்பதனை இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ உணர்ந்து புரிந்து வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறக்காதே. காலம் உனக்கு எல்லாவற்றிற்கும் நிறைவான பதிலை கொடுக்கும். இந்த நேரம் உனக்கு எந்த இடத்திலும் வெற்றியை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.